அமித்ஷா அவர்களை விஜய் வரவேற்க வந்ததன் முக்கியமான காரணம் என்ன? அமித்ஷா அவர்களை வரவேற்க அமைச்சர்கள் தான் சென்றிருக்கணும். ஆனால் கடைசி நேரத்தில் முதல்வர் விஜயே நேரடியாக வந்து வரவேற்றிருக்கிறாரு. இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பா அல்லது மத்திய அரசுடன் இணக்கமான போக்கை காட்டும் அரசியல் நகர்வா? அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவை சந்திக்க விஜய் அவருக்காக வீட்டிலிருந்து உணவு கொண்டு சென்றதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. இதுக்கிடையே தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அமித்ஷா முன்னிலையில் விஜய் எடுத்த நிலைப்பாடு வேறு ஒரு கேள்வி எழுப்பித்திருக்கு. அப்படின்னா தாவேக்காவும் பாஜகவும் நெருங்கி வருதா? டெல்லியுடன் மோதல் வேண்டாம் என்ற முடிவை தாவேக்கா எடுத்துட்டாங்களா? அமித்ஷாவை விஜய் நேரடியாக வரவேற்க சென்றதன் பின்னணி என்ன? இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும் அரசியல் கணக்கு என்ன? இதைத்தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன அப்படின்னா, முதல்வர் விஜய் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடையிலான சந்திப்பு தான். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தார். வழக்கமாக மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது மாநில அரசுடைய சார்பில் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் சென்று அவங்களை வரவேற்பது வழக்கமான ஒரு விஷயம்தான். அந்த வகையில் தான் அமித்ஷாவையும் வரவேற்கவும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் செல்ல திட்டமிட்டதா சொல்லப்படுது. ஆனால் இங்கே தான் கடைசி நேரத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அமித்ஷாவை வரவேற்க முதல்வர் விஜய் நேரடியாகவே போயிருக்கிறாரு. அதுவும் சாதாரணமாக சந்திச்சுட்டு சென்றுடாம கோவளத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கான இடத்துல அமித்ஷாவில் நேரடியாக வரவேற்றிருக்கிறார் விஜய். இந்த ஒரு சம்பவம் தான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. மத்திய அரசுடன் இணக்கமா? தாவேக்க ஆரம்பித்த நாள் முதலே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த சமரசமும் செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் நிர்வாக ரீதியாக மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களுடைய நலனுக்கும் மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படுவோம் அப்படிங்கிறது தான் விஜய் தரப்பின் நிலைப்பாடாக இருந்து வருது. இதனால தான் விஜயின் தற்போதைய நடவடிக்கையும் அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஏன்னா மத்திய அரசுடன் இணக்கமாக இருப்போம் அப்படின்னு சொல்வது வேறு, அந்த இணக்கத்தை ஒரு முக்கியமான மத்திய அமைச்சரை நேரடியாக வரவேற்பது மூலம் வெளிப்படுத்துவதுங்கிறது வேறு. இதனால விஜய் எடுத்த இந்த முடிவு அரசியல் ரீதியாக கவனிக்கப்படுது. லோக் ஆயோக் கூட்டத்தில் விஜய். இதற்கு முன்னதாக பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற லோக் ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் கலந்து கொண்டிருந்தார். அதாவது மாநில அரசின் நிர்வாக விவகாரத்தில் மத்திய அரசுடன் தொடர்பு வச்சுக்கிறதுல தாவேக்கா தயக்கம் காட்டல என்பதை இந்த நிகழ்வுகளும் காட்டுவதாக அரசியல் விமர்சனங்கள் சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் விஜய் மற்றும் அமித்ஷா இடையே நேரடி சந்திப்பு இதுவரை பெரிய அளவில் நடைபெறலைங்கிற அப்படிங்கிற பேச்சும் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சென்னை வந்த அமித்ஷாவை விஜய் அவர்கள் நேரடியாக சென்று வரவேற்பது முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன் இந்த நேரடி வரவேற்பு? இங்கே தான் ஒரு மிக முக்கியமான அரசியல் கணக்கு இருக்குது. ஒரு மாநிலத்தின் முதல்வர் மத்திய உள்துறை அமைச்சரை நேரடியாக வரவேற்பது என்பது அரசியல் ரீதியாக பல அர்த்தங்களை கொண்டிருக்கு. மத்திய அரசுடன் தேவையில்லாமல் மோதல் வேண்டாம், நிர்வாக ரீதியாக நல்ல உறவு வச்சுக்கணும், தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிலிருந்து வரணும் என்ற அணுகுமுறையாக இது இருக்கலாம்னு பார்க்கப்படுது. அதாவது எதிர்ப்பு கொள்கைகள் இருந்தாலும் நிர்வாக உறவுங்கிறது வேறு. இதை விஜய் வெளிப்படுத்த முயற்சிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அமித்ஷாவுக்காக வீட்டிலிருந்து உணவு. இதற்கிடையே இன்னொரு தகவலும் அரசியல் வட்டாரத்தில் பேசும்போதா இருக்கு. அமித்ஷாவுடன் சில நிமிடங்கள் விஜய் சந்தித்து பேசியதாகவும் அவருக்கான உணவை விஜய் வீட்டிலிருந்து உணவு கொண்டு சென்றதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. இந்த தகவல் உண்மையா இருந்தா அது வெறும் அரசாங்க மரியாதை என்ற அளவை தாண்டி தனிப்பட்ட நட்புரை உருவாக்கும் முயற்சியா பார்க்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு தலைவரை சந்திக்கிறது அல்லது வரவேற்பது மட்டுமே கூட்டணி உறவு உருவாகிடுச்சுன்னு ஆதாரமாயிடாது. அரசியலில் சந்திப்புகள் என்பது பல நேரங்களில் நிர்வாக தேவைக்காகவும் நடைபெறும். எனவே இதை வச்சு உடனடியாக தாவேக்கா பாஜக கூட்டணி உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவு செய்வது சரியா இருக்குது. ஆனால் தொகுதி மறுவரையறை விவகாரம் இருக்கு. இந்த தொகுதி மறுவரை விவகாரத்தில் விஜய் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டின் நலன்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தாவேக்கா உறுதியாக இருக்கிறது என்று சொன்னாலும் அமித்ஷா முன்னிலையில் விஜய் எடுத்த நிலைப்பாடு குறித்து கட்சிக்குள்ளேயே சில கேள்விகள் எழுந்துள்ளதா சொல்லப்படுறது. அதனால ஒரு பக்கம் மத்திய அரசுடன் இணக்கமான அணுகுமுறை, மறுபக்கம் மாநில உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளில் தனி நிலைப்பாடு, இந்த ரெண்டையும் எப்படி சமநிலைப்படுத்த போகிறார் விஜய் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. தாவேக்கா அரசியல் கணக்கு என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே பார்க்கணும். தாவேக்கா ஆட்சியில் இருக்கும் சூழலில் மத்திய அரசுடன் தொடர்ந்து மோதிக்கொண்டு செல்வது நிர்வாக ரீதியாக சிக்கல்களை உருவாக்கும். அதனால அரசியல் கொள்கையில் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்க மாட்டோம், ஆனால் நிர்வாகத்தில் மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவோம் என்ற அணுகுமுறையை விஜய் கடைபிடிக்கிறாரா என்பது தற்போது எழும் முக்கியமான கேள்வி. இதுதான் விஜய் அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கலாம். கூட்டணி உருவாகுதா அப்படின்னா அதுக்கு அமித்ஷாவுடன் விஜய் சந்தித்தது, வீட்டிலிருந்து உணவு கொண்டு சென்றதா வெளியாக தகவல், மத்திய அரசுடன் நிர்வாக ரீதியாக இணக்கமாக இருப்போன்னு தொடர்ந்து விஜய் சொல்வது, இந்த அனைத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தாவேக்கா பாஜக இடையே அரசியல் நெருக்கம் உருவாகிறதாங்கிற சந்தேகம் எழுவது இயல்புதான். ஆனால் இதுவரை கிடைத்த தகவல்களை மட்டும் வச்சு கூட்டணி உறுதினு சொல்ல முடியாது. அரசியலில் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எடுக்கப்படும் மிகப்பெரிய முடிவு.
அதுவரை தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்புகள், நிர்வாக உறவுகள், அரசியல் கருத்துக்கள்னு பல விஷயங்கள் மாறக்கூடும். எனவே இப்போது தெளிவாக சொல்லக்கூடியது ஒன்று மட்டும்தான், மத்திய அரசுடன் தேவையில்லாத மோதலை தவிர்த்து நிர்வாக ரீதியாக இணக்கமான பாதையில் செல்ல விஜய் முயற்சி செய்கிறார் என்பதற்கான அரசியல் சிக்னலாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுது. அப்படின்னா அமித்ஷாவை விஜய் வரவேற்றது வெறும் மரியாதையா அல்லது மத்திய அரசுக்கு ஒரு அரசியல் செய்தியை சொல்லும் முயற்சியா? தாவேகாவும் பாஜகவும் உண்மையில் நெருங்கி வருகிறதா அல்லது தேர்தல் நெருங்கும் வரை எந்த கூட்டணி முடிவையும் நிர்வாக ரீதியாக மட்டும் மத்திய அரசுடன் நல்லுறவை வைத்திருக்க விஜய் முடிவு செய்திருக்கிறாரா? இதற்கான பதில் வரும் நாட்களில் நடைபெறும் அரசியல் நகர்வுகளில் தான் தெரிய வரும். குறிப்பாக கூட்டணி தொடர்பான பேச்சுகள், தொகுதி பங்கீடு, மத்திய அரசின் முக்கிய முடிவுகளில் தாவேகாவுடைய நிலைப்பாடு, பாஜகவின் தாவேகா தொடர்பான அணுகுமுறை, இவை அனைத்தையும் கவனித்தால்தான் உண்மையான அரசியல் கணக்கு என்ன என்பது புரியும். ஒரு விஷயம் மட்டும் இப்போது தெளிவாக தெரியுது, விஜய் அரசியலில் மத்திய அரசுடன் மோதலா, இணக்கமா அல்லது ரெண்டையும் சமநிலைப்படுத்தும் புதிய அரசியல் அணுகுமுறையா? இதுதான் இனி தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதமாக இருக்க போகிறது. இந்த விவகாரம் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் அமித்ஷாவை நேரில் சென்று வரவேற்றது நிர்வாக மரியாதை மட்டும்தானா அல்லது எதிர்கால கூட்டணிக்கான முதல் அரசியல் சிக்னலா? உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. தேங்க்யூ.